சிறுகதைக்கு ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட பணத்த குடுத்துட்டு வந்து போன இடத்துல, ரோகிணி இருந்துட்டு, "உங்க அம்மா விட்டுட்டு, அந்த வீட்ட விட்டுட்டு முதல்ல நீ வெளிய வா. நீயும் நானும் சந்தோஷமா இந்த வீட்ல நம்ப வாழலாம். நமக்குன்னு ஒரு வாழ்க்கைய நம்ப வாழணும். உங்க அம்மா வாழ்ந்து முடிச்சவங்க. அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நீயும் நானும் வாழ வேண்டியவங்க. நான் இத்தன பொய் சொல்லியிருக்கேனா, அதுக்கு காரணம் உன் கூட ஒண்ணா சேர்ந்து வாழணுன்ற ஒரு ஆசையினால மட்டும் தான். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ மனோஜ்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. எனக்கு என் அம்மா தான் முக்கியம் அப்படின்ற மாரி சொன்ன உடனே, உனக்காக நான் 5,00,000 கடன் வாங்கி உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது. அதுக்காக நான் வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த 5,00,000 நான் திருப்பி குடுத்துடுறேன். ஆனா நீ எனக்கு டிவோர்ஸ் குடுத்துடுறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, டிவோர்ஸ் தானே குடுத்துடுறேன். நீ முதல்ல அந்த 5,00,000 குடு. நீ அந்த பணத்த ரெடி பண்ணிட்டு என்கிட்ட சொல்லு. நான் டிவோர்ஸ் பண்ணலாமா? வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் இருந்துட்டு, "நான் பணத்தோட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து கிளம்பி போறாங்க. பணத்துக்காக சந்தோஷ் கிட்டயும் கேட்டு பார்க்குறாங்க. சந்தோஷ் இருந்துட்டு, "உனக்கு எப்போ கடன குடுத்துடணும், அப்பவே என்கிட்ட பணமே இல்லாம போயிடுச்சுடா. இப்போ உன் கடையில வந்து வேலை பார்க்கணுன்றது என் தலையெழுத்தா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ்லாம் மூடி ரொம்ப நாள் ஆச்சு. எங்கிட்டலாம் பணம் இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வேற யார்கிட்ட பணத்த கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, சிந்தாமணி இருந்துட்டு ஒரு மிக்ஸி வாங்குறதுக்காக நம்ப மனோஜோட ஷோரூம்க்கு வராங்க. வந்தவங்க கிட்டயே கேட்கலாமான்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து யோசிக்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.